ஒரு 15 சென்ட் இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களா ஒன்று பார்க்கலான்னு வந்திருக்கிறோங்க. இந்த பங்களா எங்கே அமைச்சிருக்கு அப்படின்னா உடுமலைப்பேட்டை தெற்க வாழவாடி வில்லேஜ்னு சொல்லுவாங்க. டோட்டலாக வந்து இது 15 சென்ட். ஸோ அதாவது 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பங்களா வந்து கட்டியிருக்காங்க. தெற்கு வாசல் சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரி தான் இந்த பங்களா வந்து கட்டியிருக்காங்க. முன்னாடி அப்படியே வந்து கூலிங் ஷீட்டு. ஸோ இது வந்து கார் நிறுத்துறதுக்கு முன்னாடி இப்படி இடம். இது வந்து முன்னாடி அப்படியே கிரில் இது வச்சுருக்காங்க பாருங்கள், கிரில் கேட்டோட. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸு. பின்னாடி பார்த்தீங்களா கோயில், ஒரு செம்மையான வியூ பாயிண்ட்டு. அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி தாங்க வந்து இந்த இது அமைச்சிருக்கு. ஸோ இது வந்து பஞ்சாயத்து ரோட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே அப்படியே நீங்கள் உள்ளே போய்க்கலாங்க. சுற்றியுமே காம்பவுண்ட் இருக்குது, 2 சைடுமே ரோடு வந்துட்டு அப்படியே வந்துட்டு கார்டனிங் பண்ணுறதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ இவங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கேயே வந்து பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. ஸோ ஏற்கனவே பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் வந்து பூச்செடி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாமரம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாமரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மேங்கோஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு 60 அடியில் கிணறு இருக்குது. தண்ணி எப்போவுமே தீரவே தீராது. இன்னைக்கு கிணறு வெட்டோம்னாலே 5 லட்சத்துக்கு மேலே இந்த மாதிரி வந்துட்டு நல்ல தண்ணி கிணறு. இது வந்துட்டு ஜலமூலையில் வந்து பாருங்கள் எலுமிச்சஞ்செடி இருக்குது, நல்ல காப்பு உங்களுக்கு. லெமன் வேணாலும் இந்த இதுலேயே நீங்கள் எடுத்துக்கலாங்க. இது வந்து திருமுதுமலை டேம்லேருந்து வரக்கோசம் நல்ல தண்ணி பைப் போட்டு வச்சுருக்காங்க. பக்கத்தில் தொட்டியும் கட்டி வச்சுருக்காங்க. தொட்டியில் வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மேலே தண்ணி போயிடும். இது வந்து நிறஞ்சி அப்படின்னா அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிணறுக்கு போகிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க. ஆளே இல்லைனாலும் வந்து கிணத்துக்கு வந்து தண்ணி போயிடும் அப்படியே வந்துட்டு நிறைஞ்சு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் வந்து இப்போ நம்ம போர்ட்டிகல் இருக்கும். அந்த போர்ட்டிகல் வந்து அப்படியே நேராக வந்து சமையல் கட்டுக்கு போய்க்கலாம். இது வந்து சேஃப்டிக்காக கிரில் கேட் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயின். இந்த மாதிரி வந்து பக்காவாக இருக்கலாம். அதாவது இந்த காங்கிரீட்லேயே பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி அப்படியே வந்து எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். ஜாயிண்டே கிடையாது, ஒரே பீஸில் அடிச்சுக்க. இது வந்து 17 அடிக்கு இது அடிச்சிருக்குதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கிறங்க நிலவு கதவு எல்லாமே வந்து முழுக்க பக்காவாக தேக்கில் செஞ்சது. 4 கதவு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கதவு டிசைன் நான் சொன்ன மாதிரி எல்லாமே 4 இதுவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. கீழே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸு. உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஃபர்னிச்சர் செட்டப் எப்படி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் பண்ணணுன்னாலே வந்துட்டு பயங்கரமான காஸ்ட் ஆகும். அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த மூளை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபர்னிச்சர்ஸ் தான். ஷோகேஸ் வேறு லெவலாக இருக்குது. வீடு பார்க்குறதுக்கு வந்து சும்மா அப்படியே வந்து ஒரு மாளிகையோட்ட ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. இந்த இடத்துல ஒரு கதவு இருக்கும். இது என்னென்னு நினச்சிருப்பீங்க, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோகேஸில் வந்து ஒரு பீரோ மாதிரி இருக்குது. எமர்ஜென்சி டாய்லெட் வந்து அந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. அது வந்து வாய்மொழி சேர்ந்த மாதிரி தானே வருது. அதுக்கு அந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் கொட்டின மாதிரியே வந்து வந்துடும். ஸோ இது வந்து வாஸ்துப்படி வந்து பக்காவாக இருக்குது. கதவுகள் உட்பட எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு தான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம்குள்ளே போக போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம பெட்ரூம்குள்ளே வந்தாச்சு. இது வந்து பாருங்கள் கட்டல் எல்லாமே தேக்கில் செஞ்சது தானுங்க. இது வந்து ஏசி பாருங்கள். ஸோ இதில் வந்து உட் ஒர்க் இதுக்குள்ளேயும் பாருங்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு தானுங்க. எல்லாமே வந்துட்டு உள்ள ஒரு பாத்ரூமு, ஹீட்ரு, அப்படியே ஷவரு. ஸோ எல்லாமே வந்து நல்லா வால் டைல்ஸ் கூட நல்லா இருக்குது பாருங்கள். ஜம்முன்னு பண்ணி வச்சுருக்காங்க அவங்கள சொந்தத்துக்கு இது பண்ணுறது. இந்த வீட்டோட சிறப்பம்சம் வந்து இந்த கட்டல் இந்த இது எல்லாமே நீங்களே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே எடுத்துக்கலாங்க. எல்லாமே ஒன்று விடாமல் முழுவதுமே நான் சொன்ன மாதிரி எல்லாம் தேக்கு தான். இதை நீங்கள் வாங்கணுனாலே தனி காஸ்ட் ஆகும். இந்த ஃபர்னிச்சர் ஷோகேஸ் முதல்ல எல்லாமே அப்படியே இருக்குது உங்களுக்கு. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாமி ரூமு முன்னாடி. ஸோ பார்த்தாலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு தெய்வீகமான ஒரு இது ஃபீல் ஆகுது பாருங்கள். இந்த செட்டிங்ஸ் பாருங்கள், சைடில் ஒரு பில்லர் மாதிரி வச்சு இதுவும் எல்லாமே வந்து தேக்கில் தான் செஞ்சுருக்காங்க. ஒரு கோயில் மாதிரி, வீட்டுக்குள்ளேயே ஒரு மினி கோயில் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு டைனிங் ஹாலு ஜம்முன்னு நிறைய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் உட்காந்து ரவுண்டு கட்டி சாப்பிட்லாம். டைனிங் ஹால் பின்னாடியே அப்படியே ஒரு செல்ஃப் வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் ஒரு ஷோகேஸ் மாதிரி வச்சுட்டாங்க அப்படியே. இப்போ வந்து நம்ம செகண்ட் பெட்ரூம்குள்ளே போக போகிறோங்க. செகண்ட் பெட்ரூம்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதில் வந்து பாருங்கள் இது வந்து எல்லாமே உட்டு தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸோடு இருக்குங்க. எல்லாமே ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே. இந்த கதவும் வந்து அதே டிசைனில் தான். 4 கதவு இருக்குது. 4 கதவு ஒரே டிசைன் எல்லாமே தேக்கு தான். இப்போ வந்து நம்ம கிச்சன் பார்த்துட்டு இருக்கிறோங்க. கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லாமே பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிரானைட்டு. ஸோ ரெட் ஸ்டோன் அப்படியே வந்து பக்காவாக இருக்குது பாருங்கள். லென்த்தியாக இருக்குது அப்படியே வந்துட்டு கிச்சன் வந்துட்டு. பின்னாடி அப்படியே வந்து அலமாரி எல்லாமே உட்டில் தான் பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்துட்டு குறை வைக்க கிடையாது. என்ட்ரன்ஸ்லேருந்து வரக்கு இது ஒரு தனியாக ஒரு கதவை வச்சுருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் வந்துக்கலாம் போர்ட்டிகோல் வந்து டேரெக்டாக அப்படியே வந்துட்டு வீட்டை ஒட்டி அந்த சந்து இருக்குது. ஸோ இதில் வந்து அவுட்டர் பாத்ரூம் இருக்குது. இதுக்குள்ளே போனோம்னா ஒரு தனியாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ் வந்து சைடில் இருக்குங்க. இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். கெஸ்ட் ஹவுஸ் வந்து வடக்க வாசல் வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பெரிய செல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்குள்ளே ஏகப்பட்ட ஜாமானம் வைக்கலாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து எவ்வளோ பெரிய செல்ஃப் வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய செல்ஃப் இது. இந்த மாதிரியே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 4 இடம் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. இதுலேயே டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். லைட் ரெட்டு மாதிரி அப்படியே ஒட்டின மாதிரி வாய்மொழியில் ஒரு பெரிய பாத்ரூம் அப்படி இங்கே பாருங்கள். வாஷிங் மிஷினு,
ஸோ வந்து பாருங்கள் டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப்பில். ஸோ அதே மாதிரி எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி கை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுப்பு பாருங்கள் தனியாக வந்துட்டு க்ரீனாக நல்லா டைல்ஸ் வந்து ஜம்முன்னு ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சைடு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா திங்ஸ் எது வச்சுக்கிற மாதிரி இங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க பாருங்கள். ஒரு ஃபேமிலி இந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து ஜம்முன்னு குடியிருக்கலாம் கண்டிப்பாக. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒருத்தந்தாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா 15 சென்ட்டில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட ஒரு பங்களாவை நான் இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். அது வந்து ஒரு பங்களா கட்டுறது ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஆனால் காம்பவுண்டு வச்சு கிணறோட இவ்வளோ சௌகரியத்தோட இவ்வளோ வுட் ஒர்க்கோடு இருக்கிறது ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சுற்றி பக்கத்தில் வீடுகளே கிடையாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, வந்த ஜம்முன்னு இருக்கலாங்க. ஸோ இப்போ நான் படிக்கட்டு மேலே போய் மேலே ஊரோட வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மேலே வந்தாச்சுங்க. வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஊர் வந்து பாருங்கள். இந்த கோயில் அப்படின்னா இந்த கோயிலுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தாங்க இந்த வீடு அமைச்சிருக்கு. இப்போ ஊரோட வியூ வந்து நான் காட்டிகிட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி டேங்க் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்துட்டு லைட்ஸ் இருக்குது. ஒரு 50 பேர் வந்து மேலே வந்து படுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு இட வசதி பார்த்தீங்களா. ஸோ ஜம்முன்னு இருக்குது குழுன்னு மேலே தூங்கினோம்னா. கோயில் பின்னாடி பேக்ரவுண்டு அந்த ஸ்கையே வந்து சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வீடியோ எடுக்க ஏற்ற மாதிரி. ஸோ அந்த பெருமாள் கோயிலுக்கு ஜலமூல வழி இந்த வீடு அமைச்சிருக்கிற ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒரு வீடு வந்து அமைச்சிருக்கோம் நம்ம ஜம்முன்னு. ஒரு பெருமாள் கோயில் பக்கத்தில் ஒரு சூப்பரான இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துட்ருக்குறோம். வில்லேஜ் அப்படிங்கிறனால டவர் கிடைக்குமான்னு யோசிக்காதீங்க. ஸோ இந்த ஊர்லேயே வந்து சொந்தமாக டவர் இருக்குது. எல்லா சிம்முமே வந்து பக்காவாக கிடைக்குங்க. ஸோ டவரை பற்றி நீங்கள் பிரச்சனையே இல்லைங்க. மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பெரிய ஃபோக்கஸ் லைட்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கி வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அப்படியே வந்து கிழக்கு வாசலில் பார்த்த மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 80 சொன்னாங்க. அந்த இதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஃபர்னிச்சர் முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.